நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் செகண்ட் டைப். இப்ப ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியரா இருந்தது. இப்ப டினாமினேட்டர் லீனியரா இருந்தா நம்ம டைரக்ட்டா சால்வ் பண்ணிட்டோம். இதே பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் செகண்ட் டைப் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஆ சப்போஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் குடுக்குறேன். 3x plus 1 divided by x plus 2 into x plus 3 the whole squared ன்னு வந்துருக்கு. 3 the whole squared ன்னு வந்துருக்கு. இதுதான் செகண்ட் டைப். பார்ஷியல் ஃபிராக்ஷனோட செகண்ட் டைப். இது எப்படி போடுறது? அதாவது என்ன சொல்றான்னா, ax plus b divided by cx plus d into ex plus f whole square. இந்த மாதிரி டேமோ ஆர் ax plus b divided by cx plus d whole square. இந்த மாதிரி டேமோ இந்த ரெண்டுல எந்த ஃபார்மேட் வந்தாலும் சரி, இந்த ரெண்டுல எந்த ஃபார்மேட் வந்தாலும் சரி, இதுதான் வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷனோட செகண்ட் டைப். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இதை எடுத்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி வரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் அடுத்தது நம்ம போகலாம். இதனோட ஃபார்மேட் எப்படி வரும் அண்ட் ஆல்சோ இதனோட ஃபார்மேட் நம்ம எப்படி பார்ஷியல் ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற ஐடியா நான் கொடுக்குறேன். அதை வந்து அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா ax plus b divided by cx plus d into ex plus f whole squared equal to எப்படி எழுதலாம்? capital A divided by Cx plus D plus capital B divided by Ex plus F இதனுடைய லீனியர் டேர்ம் அப்ப இதனுடைய ஐடென்டிட்டி டேர்ம் அப்ப C divided by Ex plus F the whole square இந்த ஃபார்மேட்ல எழுதுவோம். சரிங்களா? இதுதான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தடோட செகண்ட் டைப்போட ஃபார்மேட். சரி, இதுல ஒரே ஒரு பிரச்சனை நிறைய பேர் மிஸ்டேக் பண்றேன்னா எல்சிஎம் எடுக்கும்போது மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது எழுதிடுவாங்க a by cx plus d bx b வந்து இதனோட வேல்யூ c வந்து இதனோட ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ அப்படின்னு எழுதிடுவாங்க. பட் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ax plus b divided by cx plus d into ex plus f the whole square. அப்ப இங்க எல்சிஎம் டைம் என்னடா கண்ணு? அதுதான் தப்பு பண்ணுவாங்க. அதுவும் மேல மல்டிப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணுவாங்க. எல்சிஎம் டைம் என்னவா இருக்கும்? x plus f x plus f whole square. 3 டைம் வருமா 2 டைம் வருமா? cx plus d கரெக்ட். இன்னொரு டைம் ரெண்டு டைம் தானே ex plus f ஹோல் ஸ்கொயர் வருமா? இல்ல இது 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 எழுத தேவையில்லை. ஹோல் ஸ்கொயர் வரும்போது இது மட்டும் எழுதினா போதும். கரெக்டா? இது எழுத தேவையில்லை. சரியா? அப்படின்னா ex plus bv ஹோல் ஸ்கொயர். இந்த தப்பு தான் பண்ணுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரிங்களா? அப்ப a க்கு என்ன டைம் மல்டிப்ளை ஆகும்? a க்கு என்ன டைம் மல்டிப்ளை ஆகும்? ex plus f whole square. சூப்பர், வெரி குட். b கிட்ட x plus cx plus d ex plus f whole square. ஹோல் ஸ்கொயர் வராது. ஆல்ரெடி இங்க ஒரு டைம் இருக்குதுல்ல? இங்க ஒரு டைம் இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் வராது. வெறும் ஒரு சிங்கிள் டைம் தான் வரும். வெறும் சிங்கிள் டைம் தான் வரும். ஹோல் ஸ்கொயர் வராது. c கிட்ட cx plus d cx plus d இவ்வளவுதான் கண்ணு. இதுதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. இதுதான் செகண்ட் டைப்புக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. சரி, இல்லைன்னா இப்ப இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி போறோம். சரிங்களா? சரி, அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அப்படியே சால்வ் பண்றேன். கொஞ்சம் கொத்துரு பண்ணிக்கோ. அப்புறம் அதை நம்ம பண்ணுவோம். நான் ஆல்ரெடி கொடுத்தது 3x plus 1 divided by x plus 1 into x plus 2 the whole square. இது வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் மாத்த சொல்றாங்க. சரி, மாத்தலாமா? அப்ப a by x plus 1 plus b by x plus 2 plus c by x plus 2 the whole square. இதுக்கப்புறம் நான் எல்சிஎம் எப்படி இருக்குன்னு கற்றுக் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தா போதும். எல்சிஎம் என்ன கிடைக்கும்? டினாமினேட்டர்ல x plus 1 x plus 2 the whole square. அப்ப ஏங்கிற டேர்ம் என்ன இருக்கும்? a into x plus 2 x whole plus square. x plus 2 the whole square மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இதுவும் என்னது? 2 ஸ்கொயர் மாதிரி. அப்ப 2 ஸ்கொயர்னா இங்க 2 ஸ்கொயர் வர மாதிரி தான். அதாவது 4 வர மாதிரி தான். ஹோல் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் வர மாதிரி இருந்தா போதும். சரிங்களா? அப்ப b கிட்ட என்ன டேர்ம் வருது நீங்க சொல்லுங்க. x plus 1 x plus 2 சூப்பர். அண்ட் c கிட்ட x plus 1 அவ்வளவுதான் கண்ணு. சரிங்களா? அப்ப இந்த டேர்ம் கட் ஆயிரும். இந்த டேர்ம் கட் ஆயிரும். அப்ப லெஃப்ட் சைடு எனக்கும் 3x plus 1 equal to a into x plus 2 the whole square
plus b into x plus 1 into x plus 2 plus c into x plus 1. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸ் வந்து -2 போட்டால் 0 வரும். எக்ஸ் வந்து -2 போட்டால் 0 வரும். எந்தெந்த டைமு இந்த டைம் போயிடும். அது சிங்கிற டைம் தான் வரும். -2 போட்டால் -6 + 1 வந்து -5 ஈக்குவல் டு -2 + 1 வந்து -c. அப்போ c ஈக்குவல் டு 5 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் என்ன ஆகுதுன்னா எக்ஸுக்கு வந்து -2 போட்டால் 0 ஆயிடுச்சு. அடுத்து எக்ஸுக்கு வந்து -1 போட்டால் இந்த டேமும் 0 ஆயிடும். அப்போ x ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? ஏங்கிற டைம் தான் இருக்கும். -1 போட்டால் -3 + 1 வந்து -2 ஈக்குவல் டு -1 + 2 வந்து 1 வந்து a. அப்போ ஏவோட வேல்யூ -2. b கண்டுபிடிக்கிறது நீங்கள் எதை வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். பிக்கு வந்து என்ன பண்ணலாம்? x ஈக்குவல் டு 0ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணால் 1 ஈக்குவல் டு a வந்து -2. அப்போ -2 வந்து 4. அப்போ 4 -2 into 4. பிங்கிற வேல்யூ தெரியாது. அப்போ b இன்ட்டு 0 போட்டோம்னா 2 வரும். சிங்கிற வேல்யூ தெரியும். சிங்கிற வேல்யூ 5. 5 into 1 வந்து 5. அப்போ இது வந்து -8 + 5 வந்து -3. -3 வந்து இங்கே வந்துச்சுன்னா +3. அப்போ 4 ஆகும். 4 ஈக்குவல் டு 2b, which implies that b ஈக்குவல் டு. ஓகே மேடம், எனக்கு டவுட் இருக்குதா? ஸோ அவ்வளோதான், சேம் ஐடியா. a வந்து -2, b வந்து 2, c வந்து 5. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. a வந்து 2 -2, b வந்து 2, c வந்து 5. அவ்வளோதான். அப்ளை பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே டக்குன்னு இவ்வளோதான். இதுதான் செகண்ட் டைப். நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பில் நல்லா லேர்ன் பண்ணிங்கன்னா செகண்ட் தேர்ட் டைப்பில் ஒன்றுமே கிடையாது. என்ன அடிஷனல் பாயிண்ட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பாட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியாப்பா? இப்போ செகண்ட் டைப்புக்கு ஒரு சில கொஸ்டின், ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைப்பில் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டிட்டேன். செகண்ட் டைப்பில் ஒரு 2-3 கொஸ்டின் கொடுக்குறேன். அதில் அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் சால்வ் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிகிரி செக் பண்ணணும். டிகிரி செக் பண்ணிட்டு 1 by 1 போகணும். சரிங்களா? மேபி பிங்கிற கொஸ்டினும் இந்த டைம் எப்படி போடுது? ஒரு நிமிஷம். இந்த டைம் எதுவுமே கீழே வந்து இது பார்த்து டபுள் இருக்குது. கரெக்டாக 2 டைம். இது பார்த்து சிங்கிள் டைம் தான் இருக்குது. அப்போ இது டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? a by x plus 2 plus b by x plus 2 the whole square போடலாம். கரெக்டா? ஏன்னா ஒன்லி ஒன் டைம் தான் இருக்குது. அப்போ வந்து இது ஸ்பிளிட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனால் இது ஒரு ஈஸி தான். இது ஒரு பிரச்சனை கிடையாது. நீ ஒரு 2 கொஸ்டின் போடுங்க. இதுவும் இந்த கொஸ்டின், இந்த 2 கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுங்க. மொத்தம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வேணா 2 மட்டும் ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணலாமா?